2 மாசமா சவாரி இல்லை, வீட்டில் உட்காந்துருக்கேன். திடீர்னு ஒரு ஃபோன் காலு, ஒரு நண்பர் ஒருத்தவர் ஓன் போர்டு சவாரி இருக்கு போறியான்னாரு. புரியல, ஓன் போர்டு சவாரினா என்னன்னு கேட்டேன். இல்லை, ஓன் போர்டு சவாரினா வாடகை கம்மியாக இருக்கும் போறியான்னாரு. நான் போகலன்னு சொல்லிட்டேன். அப்புறமா கேட்டேன், என்ன ஓன் போர்டு சவாரி அப்படின்னா, எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு, ஓன் போர்டு வச்சிருக்கெல்லாம் அந்த குரூப்பில் இருப்போம், நீங்கள் 5000 ரூபான்னு ஓட்டுற டியூட்டியை நாங்கள் 4000 ரூபான்னு ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னோட கேள்வி யாருக்குன்னா, இந்த மோட்டார் வாகன சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஓன் போர்டு வச்சுக்கிட்டு சவாரி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் இன்னைக்கு இங்கே நாங்கெல்லாம் டீ போர்டை போட்டுக்கிட்டு சவாரி கிடைக்கல, டியூ கட்ட காசு கிடைக்கல, அலமோதிட்டு கிடக்குறோம், பிச்சை எடுத்துட்டு கிடக்குறோம். ஆனால் வசதிக்காக, அவங்க வேலை வேறையா இருக்கும், அவங்க குடும்ப வசதிக்காக காரை எடுத்து வச்சுட்டு அந்த கார்லயும் ஒரு ப்ராஃபிட் பாக்குறாங்க, ஓன் போர்டை வச்சுக்கிட்டு சவாரி ஓட்டுறாங்க. அவங்களெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுக்கவே மாட்டேங்குது. எனக்கு ஒன்றும் புரியல. எங்களுக்கு டாக்ஸ் அதிகம், பர்மிட் அதிகம், இன்சூரன்ஸ் அதிகம், எல்லாமே அதிகம். டீ போர்டுக்கு, ஓன் போர்டுக்கு எஃப்சியே கிடையாது. 15 வருஷத்துக்கு நாங்க 2 வருஷத்துக்கு ஒரு முறை எஃப்சி காமிக்கணும். இவ்வளவு தரத்தையும் நாங்க பணத்தை போட்டுட்டு சவாரி கிடைக்காம உட்காந்துருக்கோம். ஆனா இன்னைக்கு மூளைக்கு மூளை ஓன் போர்டு வச்சுட்டு சவாரி ஓட்டுறாங்க. அதை எல்லாம் அரசாங்கம் பார்த்துட்டு கம்முன்னு இருக்கு, எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல.